வெல்கம் டு த ஷோ ஃபர்ஸ்ட் லுக் வித் மீ விஜய் சந்தியா. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் லுக்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸோட தான் நான் வந்திருக்கேன். வாங்க ஷோக்குள்ள போகலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான சூப்பரான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட வீப்ளேயோட எக்ஸ்தலத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பூரி கனெக்ட்ஸ் அண்ட் ஜேபி மோஷன் பிக்சர்ஸ் ஸ்டார்பில் அண்ட் ஹர்ஷவர்தன் ராமேஸ்வரோட மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்க திரைப்படம் தான் பார்த்தீங்கன்னா ஸ்லம்டாக் 33 டெம்பிள் ரோட். இந்த திரைப்படத்தை பூரி ஜெகநாத் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. விஜய் சேதுபதி, சம்யுக்தா, தபு இவங்க எல்லாமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ரீசெண்டா வெளிவரக்கூடிய இருக்க நிலையில இந்த படத்தோட டீசர் 2.5 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. அந்த ட்ரெண்டிங் போஸ்டரை படத்தோட டீம் நமக்காக ஷேர் பண்ணியிருக்காங்க. ராஷி சிங் அவர்கள் ரீசெண்டாக ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ்ல ஒரு பிக் போட்டிருந்தாங்க. ரொம்பவே அழகா இருந்தாங்க. அந்த பிக் இப்போ இது உங்களுக்காக. வேல்ஸ் இன்டர்நேஷனல் ஃபிலிம் விஷ்ணு விஷால் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க திரைப்படம் தான் கட்டா குஸ்தி 2. இந்த திரைப்படத்தில் விஷ்ணு விஷால் அவர்கள் அண்ட் ஐஸ்வர்யா லக்ஷ்மி அவர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ஷான் ரோல்டன் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஜூலை 3 இந்த படம் வெளிவந்திருந்தனால இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் சம்பவக்காரி 1.3 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. அந்த போஸ்டர் படத்தோட டீம் நமக்காக ஷேர் பண்ணியிருக்காங்க. மிருணால் தாக்கூர் அவர்கள் ரீசெண்டாக ஒரு ஹல்தி ஒரு ஃபங்க்ஷனில் ரீசெண்டாக ஒரு கிளிக் எடுத்திருந்தாங்க போல். கிளிக் ரொம்பவே சூப்பராக அழகாக இருந்துச்சு. அந்த ஃபோட்டோ வாங்க பார்க்கலாம். விருத்தி சினிமாஸ் அண்ட் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் சார்பில் ரீசெண்டாக வெளிவந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா பெத்தி. இந்த திரைப்படத்தை புச்சி பாபு சனா அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மெகா பவர் ஸ்டாரான ராம் சரண் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் ரீசெண்டாக வெளிவந்து 7 டேஸ் கலெக்ஷன் வேர்ல்டு வைட் 345 CR கிராஸ் பண்ணியிருக்கு. அந்த போஸ்டரை படத்தோட டீம் நமக்காக ஷேர் பண்ணி இருக்காங்க. ஜனனி குணசீனல் அவர்கள் ரீசெண்டாக ஒரு சாரி பிக்கை அழகாக போட்டிருந்தாங்க. அவங்களோட இயரிங் ஆல்சோ ரொம்பவே அழகாக இருந்துச்சு. வாங்க அந்த பிக்கை பார்க்கலாம். ட்ரெண்டிங் என்டர்டைன்மெண்ட் அண்ட் ஒயிட் ஹார்ஸ் ஸ்டுடியோஸ் ரீசெண்டாக தயாரிப்பில் ராஜபிரதாப் அண்ட் அஜேஷ் அவர்களோட மியூசிக் கம்போஸில் சகோ கணேசனோட இயக்கத்தில் கலையரசன் அண்ட் விதார் தேஜஸ்வினி இவங்கெல்லாம் நடிச்சிருக்க திரைப்படம் பார்த்தீங்கன்னா 3ஆம் கண். இந்த படம் ரீசெண்டாக வெளியாகி ரொம்பவே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு. தீப்ஷிகா சந்திரன் அவர்கள் ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. மேக்ஸி ட்ரெஸ்லாம் அவங்களோட ஆஸ்டல் முதற்கொண்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த பிக் இதோ உங்களுக்காக. நேசம் என்டர்டைன்மெண்ட் அண்ட் JKS ப்ரோஸ் ப்ரொடக்ஷன் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க திரைப்படம் தான் அபிபி. இந்த திரைப்படத்தை மீரா கதிரவன் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. சாம் சிஎஸ் இதுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் கஸ்தூரி ராஜா, மாளவிகா மனோஜ், நிலோஃபர் இவங்க எல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ரீசெண்டாக வெளிவந்து ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்கு. நிகாரிகா கொண்டேரா அவர்கள் ரீசெண்டாக ஒரு பிக் போட்டிருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்தாங்க. சன்லைட்டில் அவ்வளோ க்ளோயிங்காக இருந்தாங்க. வாங்க அந்த ஃபோட்டோவை பார்க்கலாம். லக்ஷ்மி கிரியேஷன்ஸோட தயாரிப்பில் இசக்கி கார்வண்ணன், அதுக்கப்புறம் அபி நட்சத்ரா இவங்கெல்லாம் நடிச்சிருக்க திரைப்படம் தான் பார்த்தீங்கன்னா ஆட்டி. இந்த திரைப்படத்தை கிட்டு அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் ரீசெண்டாக வெளிவந்த நிலையில் ரசிகர்களுக்கிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு.
கங்கனா ரனாத் அவர்கள் ரீசெண்டாக ஒரு ரெட் கலர் சாரியில் ரொம்பவே போல்டான அழகான லுக்கில் இருந்தாங்க. அந்த ஃபோட்டோ இப்போது இது உங்களுக்காக. பென்ஸ் மீடியா, ஏசிஎஸ் அருண்குமார் அண்ட் ஆவ்னி சினிமா சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க திரைப்படம் தான் டபுள் ஆக்குபென்சி. இந்த திரைப்படத்தை அஸ்வின் கந்தசாமி அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு சாம்சிஎஸ் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. சந்தோஷ், ரேஷ்மா வெங்கடேஷ், சம்யுக்தா இவங்க எல்லாமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ரீசெண்டாக வெளிவந்து ரொம்பவே மக்களிடையே ட்ரெண்டிங்கில் இருக்கு. ஸ்வேதா பஹர் அவர்கள் ரீசெண்டாக ஒரு கிளிக் போட்டிருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருக்காங்க. அந்த ஃபோட்டோ இப்போ இது உங்களுக்காக. சினிமா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் லிமிடெட் சேர்ந்து தயாரிச்சிருக்க படம் தான் பார்த்தீங்கன்னா அட்டாக்கார். இந்த திரைப்படத்தில் பவிஷ், அவந்திகா சுந்தர்லாம் நடிச்சிருக்காங்க. நாகபுஷ்பம் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தோட நியூ போஸ்டர் வந்து ரிலீஸ் ஆகி ட்ரெண்டிங்கில் இருக்கு. பாலக் சிந்த்வானி அவர்கள் ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. ஒரு க்ளோயிங் மேக்கப்பில் அண்ட் அதாவது பார்த்தீங்கன்னா அப்படி கிளாமரஸாக ஒரு லுக்கில் ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. அந்த ஃபோட்டோ இப்போது இது உங்களுக்காக. என்ன நேயர்களே, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லுக் பார்த்துருப்பீங்க. நிறைய சூப்பரான சினிமா அப்டேட்ஸோட நான் வந்தேன். அண்ட் இதே மாதிரி சூப்பரான சினிமா அப்டேட்ஸோட நெக்ஸ்ட் எபிசோடில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் சந்தியா, சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் லுக்.